ஓகே. ஸோ நம்ம இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம புஷ் அண்ட் பாப் வந்து பார்த்துருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்ல வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் அதை நம்ம யூஸ் பண்ணி இந்த அதாவது அரேயில் இருக்கிற அந்த பொசிஷனில் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்ச் பாருக்கு நீங்கள் போகிறீங்க. சர்ச் பாருக்கு போய் நீங்கள் வந்து சம் லெட்டர் நீங்கள் அடித்த உடனே அதுவாக வந்து அது ரிலவெண்ட்டாக என்னென்ன லெட்டர்ஸில் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுதில்ல. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அரேயில் வந்து 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அரே வேல்யூ. அதுக்கப்புறம் ஒரு புதுசாக வந்து ஒரு வேரியபிள் தனியாக உருவாக்கியிருக்காங்க. அந்த வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணிட்டு மை அரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரேவோட வேரியபிள் நேமை வந்து இங்கே போட்டிருக்காங்க. போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, டாட் வச்சு இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு அந்த நேமை போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உள்ள ஏதாச்சும் வேல்யூ நம்மளுக்கு தேவைப்படும், அதோடய பொசிஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ என்ன பண்ணியிருக்கோம், உள்ளே வந்து 1 2 3 இருக்குல்ல, அதில் வந்து நான் 2 வந்து எடுத்து போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நான் 2 போட்ட உடனே அதில் வந்து நான் அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் போட்டு 2 போட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், கன்சோல் டாட் லாக் பண்ண உடனே எதை நான் கன்சோல் டாட் லாக் பண்ணியிருக்கேன், இந்த போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக உருவாக்குனா அந்த வேரியபிளை வந்து நான் கன்சோல் டாட் லாக் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கன்சோல் டாட் லாக் பண்ணதில் வந்து எனக்கு என்ன வந்திருக்கு, 1ன்னு வந்திருக்கு. ஸோ ஏன் 1 வந்திருக்குன்னா, அந்த 2 அப்படின்ற அந்த நம்பர் வந்து அரேயில் வந்து அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது, இண்டெக்ஸ் வேல்யூவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 0ல் வந்து 1 இருக்குது, 1ல் வந்து 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 2ல் இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு அவுட்புட் வந்து எனக்கு 1ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு வேளை நான் வந்து அந்த இண்டெக்ஸ் ஆஃபில் வந்து 3ன்னு போட்டிருந்தேன்னா எனக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 3ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம உள்ளே வந்து என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ வந்து ஒரு வேளை அரேயில் இருந்துச்சுன்னா அதோடய இண்டெக்ஸை வந்து எனக்கு காட்டும். ஒரு வேளை அரேயில் வரலன்னா எனக்கு சம் எரர் வந்து த்ரோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நீங்கள் இதை வந்து நீங்கள் இப்போ போடுறீங்கன்னா ஸோ நீங்கள் கையோடு வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்குமே தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இண்டெக்ஸ் ஆஃப் அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பொதுவாக இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம அரேயில் வந்து ஏதாச்சும் வேல்யூ வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, அதோடய பொசிஷன் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இண்டெக்ஸ் ஆஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.